ஜெய் பீம், நமோ புதாய. ஞாயிறு தம்ம உரையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். புத்தரும் அவர் தம்மமும் பாபாசாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த நூலிலிருந்து 111ஆம் பாகத்தில் நம்ம இப்போ இணைஞ்சிருக்கிறோம். இது வரைக்கும் நடந்தது எல்லாமே கக்கோரா டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இருக்கு. நம்ம நூல் 3, புத்தர் எவற்றை போதித்தார், அதை பார்த்துட்டு இருக்கோம். இது 5 பகுதிகள். அதில் 4வது பகுதியில் கடந்த வாரம் நம்ம பார்த்தது ஆன்மாவை நம்புவது தம்மமாகாது, அது அதம்மம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அடுத்த டாபிக் இந்த வாரம் யாகத்தில் நம்பிக்கை கொள்வது தம்மம் அல்ல. யாகம் இப்போ இன்னமும் நம்ம நிறைய யாகங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. மழை வரணும்னா ஒரு யாகம், ஒரு புது வீட்டுக்கு உள்ளே போகணுன்னா அதுக்கு ஒரு யாகம், ஏதாவது ஒரு வேண்டுதல் நடக்கணும்னா அதுக்கு ஒரு யாகம், திருமணங்களில் ஒரு யாகம், இந்த மாதிரி யாகங்கள் இன்னமும் நடைமுறையில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் தம்மத்தில் யாகத்தின் மீது நம்பிக்கை கொள்வது தம்மம் அல்ல அப்படின்னு புத்தர் சொல்றாரு. அது தம்மத்துக்கு எதிரானது. ஏன் அப்படி சொல்றாரு, என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். பிராமண மதம் அப்படிங்கிறது யாகங்களை அடிப்படையாக கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் புத்தர் உருவாகிறாரு. புத்தர் இதை எதிர்த்து பிரச்சாரம் பண்றாரு. அப்போ புத்தர் வாழ்ந்த காலத்தில் பரவலாக மக்களிடையே ஒரு புகழ்பெற்று இருந்த மதம்னா அது பிராமண மதம். அது என்ன பிராமண மதம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அப்போ ஏன்னா பிராமண மதம் அப்படின்னு நம்ம தனியாக இப்போ பேசுறதில்லை எதுவுமே. நம்ம இந்து மதம்னு சொல்கிறோம். அதில் பிராமணர்கள் இருக்கிறாங்க. அதில் பிராமணர்கள் தான் பூஜாரிகள், அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் பிராமணர்களை கூப்பிட்டு எந்த ஒரு விஷயம்னாலும் பண்ணணும், பிராமணர்களை கேட்டு செய்யணும். கோயிலுக்கு போனால் பிராமணர்கள் மட்டும்தான் பூஜாரிகளாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வணங்கி நம்ம அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வரணும். அந்த மாதிரி தான் ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். அப்போ அது என்ன பிராமண மதம் அப்படின்னு ஒன்று தனியாக இருக்கா அப்படின்னா, நம்ம அதை கொஞ்சம் நம்மளுடைய இந்திய வரலாறை புரிஞ்சுக்கிட்டா தான் புரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பகுதிக்குள்ளே போக முடியும். அதனால் ஒரு சுருக்கமாக அதை மட்டும் சொல்லிடுறேன். இந்திய நாடு அப்படிங்கிறது ஒரு 3 பெரிய இனக்கலப்புகளை கொண்டது. இனக்கலப்பு, அதாவது ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ள மனிதர்கள் வந்தாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட 60,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்கா பகுதியை சேர்ந்தவர்கள் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இப்போ இது ஆப்பிரிக்க மரபணு இங்கே நம்மக்கிட்ட பெரும்பான்மையாக இருக்கிறது அதுதான். அதுக்கு முன்னாடி மனிதர்கள் இருந்ததாக இங்கே நம்மளுடைய வரலாறு இல்லை. 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மனிதன் வந்திருக்கக்கூடும் அப்படின்னு நிறையா அது மரபணு ஆராய்ச்சி, கார்பன் டேட்டிங் அதெல்லாம் வச்சு சொல்கிறாங்க. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் எல்லாமே வச்சு. இப்போ அந்த காலகட்டத்தில் இங்கே வந்த மரபணு ஆப்பிரிக்கர்களின் மரபணு. ஸோ இது ஒரு மரபணு இந்தியர்களிடையே இருக்கும். அப்போது பெரும்பான்மையான மக்கள் அங்கேருந்து வந்தவங்க எல்லாமே ஒரு ஆதிவாசிகள், அதாவது வேட்டையாடி பிழைக்கிறவங்க. அவங்களாம் ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ்னு பேர். ஏன்னா வேட்டையாடுவாங்க, இல்லைன்னா பழங்கள் தானியங்கள் அதை சேகரிப்பாங்க, அதை சாப்பிடுவாங்க, இவ்வளோதான். வேற எதுவும் கிடையாது. இப்போ அவங்களுக்கு இங்கே ஏதாவது மதம் இருந்ததா அப்படின்னா அதை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஏன்னா அதற்கான ஒரு சரியான ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. ப்ராபப்ளி இயற்கையை வணங்கி இருக்கலாம் அப்படின்னு அது ஒரு யோகம்தான். இதுக்கான அந்த ஹண்டர்ஸ் கேதரர்ஸ் இங்கே வந்துட்டு என்ன மாதிரியான மதத்தை பின்பற்றுறாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு யாருக்குமே உலக அளவில் எங்கேயுமே எவிடன்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு ஒரு மைக்ரேஷன் நடக்குது. இது ஒரு என்ன இனக்கலப்புன்னா, இது ஈரான் பகுதியிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய மக்கள். ஏன்னா இப்போ வரைக்கும் இந்தியாவில் ஹண்டர்ஸ் கேதரர்ஸ், அதாவது வேட்டையாடி பிழைக்கிறவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. இவங்க எப்போ வராங்கன்னா ஒரு 9,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 10,000 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்க. 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க ஈரான் பகுதியிலேருந்து வராங்க. இவங்களை ப்ரீ ஃபார்மர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அவங்க மூலமாக தான் இங்கே அவங்க, ஏன்னா அவங்க விவசாயத்தை அப்படியே கொண்டு வரல, ஆனால் விவசாயத்துக்கான ஒரு ஒரு முந்தைய ஸ்டேஜில் அவங்க வராங்க. அதை பற்றின ஓரளவுக்கு விஷயங்கள் அவங்க தெரிஞ்சிருக்கு. அவங்க இந்தியாவுக்குள்ளே வராங்க. இந்தியாவுக்குள்ளே வந்த உடனே அவங்க செட்டில் ஆகிற இடம் இந்தியாவோட வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிந்து நதி. அப்போ சிந்து நதி ரொம்ப ஃபர்டைலாக இருந்தது. அதனால் அங்கே நல்ல செழிப்பான பகுதிங்கிறனால அங்கே குடியேறுறாங்க. இப்போ இவங்க அங்கே குடியேறின உடனே, அதாவது அந்த ஈரானியன் ஃபார்மர்ஸும் ஏற்கனவே நம்மக்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய ஹண்டர்ஸ் கேதரர்ஸ் அவங்களும் அந்த சிந்து சமவெளி பகுதியிலையும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா முழுக்க ஆங்காங்கே எங்கெங்கெல்லாம் அவங்க குடியிருப்புகள் இருக்கோ அங்கெல்லாம் செட்டில் ஆகிருக்கிறாங்க.
ஸோ இப்போ இவங்க 2 பேர்கிட்டே இனக்கலப்பு நடக்குது. ஈரானுடைய அந்த விவசாயிகள், விவசாயம் செய்யக்கூடிய அந்த பழங்குடியினருக்கும், இங்கே ஏற்கனவே வேட்டையாடி பிழைக்கக்கூடிய பழங்குடியினருக்கும் ஒரு இனக்கலப்பு நடந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் உருவாகுது. அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய ஜீன் எதுன்னு பார்த்தோம்னா 2 வகையான ஜீன் தான் அங்கே கலக்குது. ஒன்று வந்து இந்த ஈரானியன் ப்ரீஃபார்மர்ஸ், இன்னொன்று ஆப்பிரிக்கன் ஜீன். இது 2வது பெரிய இனக்கலப்பு. இந்த டைம்ல அவங்க ஏதாவது மதம் ஃபாலோ பண்ணாங்களா? சிந்து சமவெளி நாகரிக மக்கள் என்ன மதத்தை பின்பற்றினாங்க அப்படின்னா, அதுக்கும் ஒரு தீர்மானமான ஆதாரம் எதுவுமே இன்ன வரைக்கும் கிடையாது. ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி மூலம் கிட்டத்தட்ட 29 நகரங்களை அவங்க தோண்டி எடுத்திருக்காங்க. மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, தோலாவீரா அந்த மாதிரி. பட் இங்கே எங்கேயுமே வந்து மதங்களுக்கான ஆதாரங்களை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. அதனால அவர்கள் என்ன மதத்தை பின்பற்றினார்கள், இல்லை மதம்னு ஒன்று பின்பற்றினாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போ இது 2வது. இதன் பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு இனக்கலப்புங்கிறது 3வது இனக்கலப்பு. இது எப்போ நடக்குதுன்னா 3500 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 1500 பொது யுகத்திற்கு முன்னாடி. இப்போ வந்தவங்க யாருன்னா, இந்த மத்திய ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய புல்வெளி ஸ்டெப்பி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்கள், அவங்க ஆடு மாடுகள்லாம் ஓட்டிக்கிட்டு அவங்க அப்படியே புலம்பெயர்ந்து வராங்க. இவங்கள தான் இப்போ நம்ம வந்து ஆரியர்கள் அப்படின்னு சொல்றது. ஆனால் ஆரியர்கள் அப்படிங்கிற பேர் வந்து அதுக்கான காரணமே வேற. அது நம்ம பிறகு பார்ப்போம். ஸோ இப்போ இவங்க வந்து ஸ்டெப்பி பகுதியிலேருந்து, அதாவது மத்திய ஐரோப்பா பகுதியில் புல்வெளி பகுதியிலேருந்து வரக்கூடிய ஒரு நாடோடிகள். இப்போ இவங்க உள்ள வரும்போது இவங்க ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிக மக்களோட இணையறாங்க. அப்போ இது 3வது இனக்கலப்பு நடக்குது. அப்போ இந்த ஸ்டெப்பி மக்களும் ஏற்கனவே இருக்கிற சிந்து சமவெளி நாகரிக மக்களும் இணைந்து உருவாகிறது தான் ஆன்செஸ்ட்ரல் நார்த் இந்தியன் ஜீன் அப்படின்னு சொல்றது. இது பழங்கால வட இந்தியர்கள் ஜீன் அப்படின்னு. ஸோ இது அதே மாதிரி இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற மக்கள் இன்னும் கொஞ்சம் கீழே நம்ம தெற்கை நோக்கி நகர்ந்து வராங்க. அவங்களுக்கும் இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கும் ஒரு இனக்கலப்பு நடக்குது. அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் ப்ளஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹண்டர்ஸ் கேதரர்ஸ், இது வந்து ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன்ஸ். ஆக மொத்தம் இந்த 3 பெரிய இனக்கலப்புகள் தான். இது வந்து பல்வேறு மரபணு ஆராய்ச்சிகள் மூலம் இதுதான் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி வரக்கூடியதெல்லாம் சின்ன சின்ன இனக்கலப்புகள். அது வந்து பெருசாக ஒன்றும் சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை. இப்போ இந்த 3வது இனக்கலப்பு நடக்கும் பொழுது தான் நமக்கு வந்து மதம்ங்கிறது உள்ள வருது. இப்போ இவங்க கொண்டு வர, அதாவது இந்த ஸ்டெப்பி பாஸ்ட்ரலிஸ்ட்ஸ், அதாவது கால்நடை மேய்க்கக்கூடிய மத்திய ஐரோப்பா புல்வெளியிலிருந்து வரக்கூடிய மக்கள், அவங்க தான் வந்து ஒரு மதத்தை கொண்டு வராங்க. அது ஆரிய மதம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதெல்லாம் வேதங்களை அடிப்படையாக கொண்டது. ஸோ வேத மதம், வேதிக் ரிலிஜன் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இவங்க வந்து ஆரியர்கள்னு தன்னை கூப்பிட்டுக்கிறாங்க. ஏன்னா ஆர்யா அப்படின்னா நோபல், உயர்ந்தவன் அர்த்தம். அப்போ மித்த மக்கள்லாம் வந்து தாசா, அவங்களுக்கு கீழே. தாசானா அடிமைகள், சாதாரண மக்கள். ஸோ இந்த ஒரு அர்த்தத்தில் தான் இந்த ஆரியர்கள்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதை ஒழிய அது வந்து ஒரு இனம், ஆரிய இனம் அப்படின்னு கிடையாது. ஸோ அவங்க இனம் வந்து மத்திய ஐரோப்பா பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு கால்நடை மேய்ப்பவர்கள், அந்த இனம். தன்னை வந்து இங்கே உயர்ந்தவர்களா அவங்க பேர் வச்சுக்கிறாங்க, ஆர்யா அப்படின்னு. இப்போ அந்த மக்கள் கொண்டு வந்த மதம் தான் வேதிக் கல்ச்சர், வேதிக் ரிலிஜன், வேத மதம். அந்த வேதங்களில் வந்து பிராமணர்கள், வைஷ்யர்கள், சத்திரியர்கள் அப்படின்னு பிரியுது. அந்த வேதங்கள் அப்படி சொல்றதா, அவங்க ஒரு சதுர்வர்ண சிஸ்டம் இங்கே வருது. அதில் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள், அவர்கள் தான் வந்து கடவுளுக்கு பூஜை செய்கிறவங்க, அவங்க தான் மதத்துக்கு நேரடியாக தொடர்புடையவர்கள்னு வரும்பொழுது அது பிராமண மதம் அப்படின்னு பேர் எடுக்குது. அந்த பிராமண மதம் தான் இப்போ எங்கே இருக்குது? அந்த மதம் அழிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து இந்து மதம் அப்படிங்கிற பேரில் இன்னமும் இருக்குது. ஸோ இதுதான் அதனுடைய வரலாறு. இப்போ இதை நம்ம எப்படி ஆதாரப்பூர்வமாக இப்படி தான் இது வந்து இந்து மதம் உருவாகுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, அது வந்து பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறாங்க 1916. இந்து மதமும் அதனுடைய கொள்கைகள், கோட்பாடுகளும் அப்படின்னு ஒரு புத்தகம். இது 2 புத்தகம் இருக்குது. ஒன்று எலிமெண்ட்ரி புக்கு, இன்னொன்று வந்து அட்வான்ஸ்ட் டெக்ஸ்ட் புக்குன்னு. இந்த எலிமெண்ட்ரி டெக்ஸ்ட் புக்கில் பேசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த புக்குக்கு பேர் சனாதன தர்மா. சனாதன அப்படின்னா அழிவற்றது அப்படின்னு அர்த்தம். அது ஒரு பாலியிலையும் சரி, சமஸ்கிருதத்திலும் சரி, சனாதன் அப்படின்னா அழிவற்றது. அப்போ இவங்களுக்கு வந்து அழிவற்ற ஒரு ஆன்மாவை அடிப்படையாக கொண்டு உருவான மதம்ங்கிறனால இது சனாதன் தர்மா. இந்த எலிமெண்ட்ரி டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்லுது அப்படின்னா, சனாதன் தர்மா அப்படின்னா அது ஒரு அழிவற்ற மதம்.
அது ஒரு பழங்கால விதிமுறை. இந்த சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய விதிமுறை. அது வேதங்களின் அடிப்படையாக கொண்டது. வேதங்கள் வந்து ஒரு புனித நூல்கள். அது வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்களுக்கு, மனிதர்களுக்கு அளிக்கப்பட்டது. கடவுளால் அளிக்கப்பட்டது. இந்த மதத்துக்கு பேரு ஆரிய மதம். ஏன்னா இது ஆரிய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மதம். ஆரிய மக்கள் அப்படின்னா நோபல், உயர்ந்தவர்கள் அப்படின்னு பேரு அப்படின்னு அவங்க பிரபலப்படுத்துறாங்க. அப்படிதான் இந்த மதம் உருவாகுது. அப்ப அந்த வேதங்கள் கீழே 4 முக்கியமான வேதங்கள்: ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம், அப்புறம் அதர்வ வேதம். இது நமக்கு தெரியும். அந்த வேதங்கள்ல 3ஆ பிரிக்கிறான். ஒன்று வந்து மந்த்ரா, இது வந்து மந்திரங்கள், சமிதி. அடுத்தது பிராமணம், அப்புறம் உபனிஷதம். இந்த பிராமணம் அப்படிங்கிறது தான் வந்து பூஜைகள் செய்யறது. எப்படி வந்து கடவுள்கிட்ட பூஜை செய்யறது அப்படிங்கிறத பிராமணர்கள். இப்போ இந்த மாதிரி தான் இங்க சதுர்வர்ணா வந்து உருவாகுது. ஆரியர்கள், அதுக்கப்புறம் ஆரியர் அல்லாதவர் அப்படின்னு பிரியுது இந்த மக்கள். அதுல ஆரியர்கள் கிட்ட பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள்னு வராங்க. அதுல பிராமணர்கள் தான் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள். அப்போ இங்க மதம் சார்ந்த குழு எதுனா பிராமணர்கள். அப்ப இது வந்து பிராமண மதம் அப்படின்னு அந்த காலத்துல இருக்கு. இப்ப ஏன்னா இது வரைக்கும் இந்து மதம்னு பேர் வைக்கல. இந்த பிராமண மதம் அந்த டைம்ல என்ன சொல்லுச்சு அப்படின்னா, யாகங்கள் தான் மெயினா. அக்னி, அக்னிக்கு வந்து யாகம் கொடுக்கணும். பல்வேறு கடவுள்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு கடவுள். ஒரு மழைக்கு ஒரு கடவுள், இடி மின்னலுக்கு ஒரு கடவுள், காட்டு மரங்களுக்கு ஒரு கடவுள், தீக்கு ஒரு கடவுள், நிலத்துக்கு ஒரு கடவுள்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட கடவுள்கள். இந்த கடவுள்கள் எல்லாம் நம்ம வந்து குளிர்விக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து யாகம் செய்யணும். அதுல யாகத்துல 2 வகை இருந்தது. ஒன்று நித்திய யாகம், இன்னொன்று நைமித்திய யாகம். இதெல்லாம் அந்த வேதங்கள்ல சொல்றதாக இந்த மக்கள் வந்து அங்க அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிக மக்களையும் சரி, அதை பிறகு அதனை ஒட்டி வரக்கூடிய கங்கை ஆற்று சமவெளியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் இது வந்து ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு. இந்த காலகட்டத்தில் தான் கங்கை ஆற்று சமவெளிகளில் இருக்கக்கூடிய மகத நாடு, கோசல நாடு, அவந்திக நாடு, வஜ்ஜிய நாடு இந்த மாதிரி இருந்தது. அதுல கோசல நாட்டுல நம்ம புத்தர் உருவாகிறாரு. அவரு உருவாகிற சூழல்ல இதுதான் வந்து மிக பரவலா மக்களிடையே காணப்படுகின்ற ஒரு மதம். இன்னொன்று ஜைன மதம். இந்த 2 தத்துவங்களை தான் புத்தர் வந்து சந்திக்கிறாரு. அதை எதிர்த்து அவருடைய பிரச்சாரங்கள் இருக்கு. அவர் புதுதாக ஒரு கொள்கையை கொண்டு வர்றாரு. அதை தான் தம்மம்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த காலத்தில் இருந்த இந்த பிராமண மதத்திற்கும் தம்மத்திற்கும் எப்படி வேறுபாடுகள் இருக்கு? பிராமண மதத்தில் இருக்கக்கூடிய யாகங்கள் எப்படி தம்மத்துக்கு கீழே வராது, அது எதிரானது அப்படிங்கிறது தான் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த யாகம்ங்கிறது வந்து நித்திய யாகம், இன்னொன்று நைமித்திக யாகம். என்ன அப்படின்னா, நித்திய யாகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கண்டிப்பாக செய்யணும். யாகம்னா நம்ம என்ன பார்த்தோம்? யாகம்னா ஒரு குறிப்பிட்ட பலனை வேண்டி, ஒரு மழை வேண்டியோ அல்லது ஒரு புது வீட்டுக்கு போறோம், அந்த வீட்டில் நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும், சுபிட்சமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ செய்யக்கூடிய ஒரு யாகம். ஆனா நித்திய யாகம்ங்கிறது நித்தியம் நித்தம் நித்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த யாகத்தினால நீ உனக்கு பலன் வரணும் வராதுன்னுலாம் எதிர்பார்க்கவே கூடாது. இது கடவுளுக்காக பண்ண வேண்டிய யாகம். இது பர்மனன்ட். சரி, இந்த நித்திய யாகங்கிறதுனால இதுக்கு பலன் வந்து எதிர்பார்க்க கூடாது. ஒவ்வொரு மனுஷனும் இதை கண்டிப்பா பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் வந்து அவர்களுடைய நம்பிக்கையா இருந்தது நித்திய யாகம். இதைத்தான் நம்ம இப்போ பிற்காலத்துல கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு பகவத்கீதையில சொல்றதா அது வந்து பின்னாடி நம்ம புரிஞ்சுக்கிறோம். டாக்டர் அம்பேத்கரும் வந்து பகவத்கீதை பத்தி சொல்லும் பொழுது இதை வந்து இந்த கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறத ஒரு பாய் ஸ்கவுட் மீனிங்ல, அதாவது ஏதோ ஒரு உயர்ந்த தத்துவம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. இப்போ நம்ம அதை அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துகிறோம்? யாருக்கு நம்ம ஒரு தானம் செய்யணும், யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், அது நம்ம கடமை. அடுத்தவங்களுக்கு உதவுறது அது செய்யணும். அவங்ககிட்ட இருந்து ஏதோ பலனை எதிர்பார்க்க, ஆனால் அந்த அர்த்தத்தில் கிடையாது இந்த நித்திய யாகம். இந்த கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற அந்த வாக்கியம் வந்ததோடைய பேக்ரவுண்ட் வந்து இதுதான் நித்திய யாகம். மனுஷன் எந்த ஒரு சுய பலனுக்கும் இல்லாம யாகம் செய்யணும். அந்த யாகத்துல என்ன பண்ணுவாங்கங்கிறது அப்ப தெரிஞ்சதுன்னா அது யாருக்கு பலன் அளிக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ இது நித்திய யாகம். அதுக்கு அடுத்து வர்றது வந்து நைமித்திக யாகம். இந்த நைமித்திக யாகம்ங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு குறிப்பிட்ட பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு யாகம் தான் நைமித்திக யாகம். உதாரணத்துக்கு வந்து பர்ஜன்ய யாகம்னு ஒன்று சொல்லுவாங்க. பர்ஜன்ய யாகம்ங்கிறது மழையை வேண்டி ஒரு பெரிய பெரிய பேசின் குண்டாக்கள் எடுத்து அதில் தண்ணியை நிரப்பி அதுக்குள்ள பிராமணர்கள் உட்காந்துக்குவாங்க. நடுவில் ஒரு யாக குண்டத்தை வளர்த்து இவங்க மந்திரங்களை ஓதி அதில் ஒரு சில பொருட்களை அந்த தீயில போட்டு எரிச்சாக்க மழை வரும் அப்படின்னு நம்பி இதை செய்யக்கூடியதுதான் பர்ஜன்ய யாகம். இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு.
இது இப்போ இந்த படங்கிறது வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ நம்ம இன்டர்நெட்டில் கிடைக்குது. இது அந்த காலத்தில் நடந்த யாகம் கிடையாது. இப்போ அந்த மாதிரி இது வந்து நைமித்திக யாகம். ஸோ இந்த மாதிரியான 2 யாகங்கள் இருக்கு. இப்போ இந்த யாகங்களில் என்ன நடக்கும் அந்த காலத்தில் அப்படின்னா, மதுபானம், சோமபானம், அது வந்து அது எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதுவும் முக்கியமாக அங்கே வரக்கூடிய அந்த பூஜையை, அந்த யாகத்தை நடத்தி வைக்கக்கூடிய பிராமணர்களுக்கு கொடுக்கணும். இது சோமபானம். அப்புறம் உயிர் பலி நடக்கும். ஆடு, மாடு, கோழி, குதிரை, யானை, காட்டுப்பன்றி, இந்த மாதிரி நிறைய உயிர்கள் வந்து அங்கே கொண்டாந்து பலியிடப்படும். அப்புறம் கேளிக்கைகள் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட், ஆடல், பாடல், விருந்துகள், பரிசுகள், இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு யாகம். ஒரு மதுபானம் குடிச்சிட்டு உயிர் பலி கொடுத்துட்டு அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறது. ஆனாலும் இது வந்து மதம் சார்ந்த சடங்குகளாக அந்த காலத்தில் கருதப்பட்டன. இப்போ வேதங்களில் வந்து உயிர் பலி இருந்ததுக்கான ஆதாரங்கள் வந்து நம்ம டாக்டர் அம்பேத்கர் வந்து நிறைய இடங்கள்ல எடுத்து ஆர்கியூ பண்ணுறாரு. இந்த புத்தகம் புத்தரும் அவர் தம்மமும் புத்தகமும் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தகம் தான். அதை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதனால அவருடைய நூல்களில் இருக்கக்கூடிய ஆதாரத்தை தான் நம்ம இதோட பொருத்தி பார்க்குறோம். அம்பேத்கர் வேத காலங்கள் இருக்கக்கூடிய அந்த வேதம்னு சொல்கிறாங்களே, அதுவும் குறிப்பாக வந்து யஜுர்வேதா, அப்புறம் வேதங்கள் கீழே வந்து பிராமணாஸ் வருது, சமிதி வருது, உபனிஷதா வருதுன்னு நம்ம பார்த்தோம். அதில் அந்த பிராமணாக்களில் நிறைய பிராமணாக்கள் இருக்குது. அந்த பிராமணாக்களில் ஒரு பிராமணாக்கள் அப்படிங்கிறது ஒரு தொகுப்பு. என்ன பிராமணர்கள் என்ன செய்யணும், எப்படி ஒரு பூஜை பண்ணணும், எப்படி யாகம் பண்ணணும் அப்படின்னு அதனோட வரைமுறைகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. அதில் பெரிய அளவில் இங்கே வந்து உயிர் பலி கொடுக்கப்பட்டதுக்கான ஆதாரங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கு. அதுவும் பெரிய அளவுனா எப்படி, ஒரே நாளில் 10,000 20,000 அதிக அளவில் பலி கொடுத்தா அவன் வந்து செல்வாக்கானவன், அவனுக்கு நிறைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த அனிமல்ஸ் கொல்றாங்களே அப்படின்னு நமக்கு ஒரு மனசாட்சி அங்கே யாருக்காவது உறுத்துச்சுன்னா கூட என்ன ஒரு நம்பிக்கை பரப்பப்பட்டிருந்தது அப்படின்னா, அந்த விலங்கு எது பலியிடப்படுதோ அது வந்து உயர்ந்த நிலைக்கு அதனுடைய ஆன்மா போயிடுது. அது அடுத்த பிறவியில் விலங்கு இல்லாமல் நல்ல ஒரு உயர் பிறவியில் பிறக்கும். ஸோ அது ஆன்மா வந்து மோட்சத்தை போய் சேருது அப்படின்னு சொல்லி நம்பி இந்த உயிர்கள் எல்லாமே பலியிடப்பட்டன. இப்போ இந்த சாக்ரிஃபைஸ்டு அனிமல் அட்டைன்ஸ் தி ரியாம்ஸ் ஆஃப் தி தேவதாஸ், தேவர்களுடைய உலகத்துக்கு இந்த விலங்குகள்லாம் போயிடும் அதனுடைய ஆன்மா அப்படிங்கிறது யஜுர்வேதில் தைத்திரிய பிராமணா கீழே எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அதுக்கான எழுத்துக்களும் தொகுப்புகளும் கூட இருக்கு. அபஸ்தம்ப ஸ்ரௌத சூத்ரா அப்படின்னு ஒன்று இருக்கு. இதில் வந்து புருஷ மேதா, மேதானா அஸ்வமேதா அப்படின்னா குதிரையை கொடுக்குற யாகம், புருஷ மேதானா மனிதனை கொடுக்கக்கூடிய யாகம். ஸோ உயிர் பலி நரமேதை யாகம் அப்படின்லாம் கூட நடந்திருக்குது. அதுக்கான வரைமுறைகளும் நம்ம எழுதப்பட்டிருக்கு, பார்த்துருக்காங்க. இப்போ ஆரியர்கள், அதாவது ஆரிய அப்படின்னு நம்ம சொல்றது வந்து அந்த வேத காலத்தில் இருந்தவர்கள், அவங்க தான் பிராமணர்கள். ஸோ அது வந்து நமக்கு அந்த சீக்வன்ஸ் வந்து ஆதாரங்கள் கிடைக்குது. அப்போ நம்ம ஆரியர்கள்னு யாரை குறிக்கணும்னா அந்த அந்த வந்த பிராமணர்களை குறிக்கும். இந்த பிராமணர்கள் ரிக்வேதத்தின் அடிப்படையில் மாடு எடுத்து கொன்று அதனுடைய மாட்டுக்கறியை உணவாக உண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரிக்வேதத்திலே ஆதாரங்கள் இருக்கிறத டாக்டர் அம்பேத்கர் எடுத்து காட்டுறாரு. இந்த புத்தகம் வந்து தி அன்டச்சபிள் ஹூ வேர் தே அண்ட் ஒய் தே பிகம் அன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். இது வந்து வால்யூம் 7, இங்கிலீஷ் வால்யூம் 7. அப்போ இதில் வந்து நிறைய உதாரணங்கள் கொடுக்குறாரு. அதில் ஒன்று வந்து தைத்திரிய பிராமணா. அதில் வந்து குறிப்பாக எந்தெந்த விலங்கை எந்தெந்த கடவுளுக்கு கொடுக்கணும். ஒரு குள்ளமான ஒரு காளையை வந்து விஷ்ணுவுக்கு கொடுக்கணும். ஒரு நல்ல கொம்பு உடைய காளையை வந்து இந்திரனுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற மாட்டை வந்து பூஷனுக்கு கொடுக்கணும். சகப்பாக இருக்கிற மாட்டை வந்து ருத்ரனுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி நிறையா அதில் எழுதியிருக்கு. அதுலேயும் இந்த தைத்திரிய பிராமினால இன்னொரு மிகப்பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் என்னன்னா, அது பேர் பஞ்சசாரதீய சேவா. அப்படின்னா என்ன அப்படின்னா, 17 5 வயதே ஆன குள்ளமான காளைகள், இந்த காளைகளை கொண்டு வந்து கொளுத்தணும், தீயிட்டு கொளுத்தணும், இம்முலேஷன். இது ஒரு யாகம். இந்த மாதிரியான யாகங்கள் நடந்திருக்கு.
அதுலேயும் இந்த யாகத்தில் பலியிடக்கூடிய விலங்குகளுடைய, அதுவும் குறிப்பாக மாடோடைய எந்தெந்த உறுப்பு யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இந்த வேதங்களில் எழுதப்பட்டிருக்குன்னு டாக்டர் அம்பேத்கர் அதை சொல்றார் இந்த புத்தகத்தில். அதனுடைய தாடை எலும்பு யாருக்கு கொடுக்கணும், அதனுடைய தொடை எலும்பு யாருக்கு கொடுக்கணும், அதனுடைய முதுகு எலும்பு யாருக்கு கொடுக்கணும், கால்கள் யாருக்கு கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் இதில் வந்து விவரிக்கப்பட்டிருக்கு. அது டீட்டெயில்டாக அந்த புத்தகத்தில் இருக்கிறவங்க பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யமுனை ஆற்றின் ஒரு கிளை ஆறு வந்து சாமன்வதின்னு பேர். சாமன்வதி. இந்த சாமன்வதிங்கிற ஆறு வந்து இப்பவும் இருக்கு. இது வந்து மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான்ல வந்து அப்புறம் யமுனையில கலக்குது. இந்த சாமன்வதிங்கிற பேர் என்ன அப்படின்னா, ஷாமா அப்படின்னா தோல். ஏன் அந்த ஆற்றுக்கு அந்த பேர் வந்தது அப்படின்னா, அந்த ஆறு ஓடக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கிற ரந்தி தேவான்னு ஒரு மன்னன். இந்த ரந்தி தேவ மன்னன் ஒரு மிகப்பெரிய யாகங்களை எப்பயுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன். எப்போ பார்த்தாலும் அந்த ஆற்றங்கரையில் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பலியிடப்பட்டு அதனுடைய ரத்தம் வந்து அந்த ஆற்றுல சிகப்பாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதனுடைய தோள்கள் வந்து அந்த ஆற்றங்கரையில் சிதறி கிடக்கும். அது தோல் ஆறு, அது தோல் ஆற்றங்கரை அப்படின்னு பேர். அதனால தான் சாமன்வதி ரிவர். அப்போ இதிலிருந்து நமக்கு வந்து தெரியுது, இங்கே உயிர் பலிகள் பயங்கரமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய யாகங்கள் நடந்துட்டு இருக்க காலத்துல தான் புத்தர் அதை பற்றி பேசுறார். புத்தர் என்ன சொல்றாருன்னா, உயிர் பலியை மையமாக கொண்ட ஒரு மதத்துக்கு அதை ஒரு மதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அருகதையே கிடையாது அப்படிங்கிறார். இப்போ ஒரு இந்த மாதிரி சொன்ன உடனே அதுக்கு வாதம் புரியறதுக்கு நிறைய பிராமணர்கள் அவர்கிட்ட எதிர்வாதம் புரியுறாங்க. ஏன் உயிர் பலியை போதிக்கும் ஒரு மதத்தை மதமாகவே எடுத்துக்க கூடாது, அதை மதமாகவே மதிக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை புத்தர் அவரோட வாதத்தில் ஈடுபட்ட பிராமணர்கள்கிட்ட தெளிவாக எடுத்துரைச்சிருக்கிறாரு. இதை வந்து நம்ம திரிபிடகத்தில் பார்க்க முடியுது. குறிப்பாக புத்தரும் ஒரு 3 பிராமணர்களும் புத்தரோட இதை பற்றி சந்தித்து பேசியதை திரிபிடகத்தில் சுட்டாக்கள் மூலம் தெரியுது. ஒருத்தர் குத்ததந்தா, இன்னொன்று உஜ்ஜயா, இன்னொன்று உதாயின். இந்த 3 பிராமணர்களோட உரையாடல் நடக்குது. இதில் நம்ம வந்து குத்ததந்தாவோட ஃபர்ஸ்ட் எடுப்போம். இந்த குத்ததந்தா யாகங்களில் நடக்கிற உயிர் பலி பற்றி விளக்கத்தை கேட்கறதுக்காக புத்தர்கிட்ட வராரு. புத்தரும் சரி நான் அதை பற்றி சொல்கிறேன், நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க அப்படின்னா, குத்ததந்தா சரிங்க ஐயா நீங்கள் சொல்லுங்கள் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. என்ன பேக்ரவுண்ட்னா, யார் இந்த குத்ததந்தா அப்படின்னா, புத்தர் ஒரு முறை மகத நாட்டில் கானுமாதா அப்படிங்கிற ஒரு பிராமண கிராமத்துக்கு வரார். அங்கே பிராமணர்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அங்கே அம்பலத்திக்காங்கிற இடத்துல தங்கி இருக்கிறார். இது வந்து நம்ம குத்ததந்தா சுட்டால பார்க்க முடியுது. இது வந்து திக்க நிகாயா 5. அப்போ அந்த கிராமத்தில், அந்த கானுமாதா கிராமத்தில் குத்ததந்தா அப்படிங்கிற ஒரு பிராமணர் வசிச்சு வரார். ரொம்ப மிகப்பெரிய ஒரு செல்வாக்கானவர். ஏன்னா அந்த மகத நாட்டு மன்னர் பிம்பிசாரர் வந்து ஒரு மிகப்பெரிய அரசு நிலத்தை, 1000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு நிலத்தை அவருக்கு தானமாக கொடுத்துருக்கிறாரு. அந்த பெரிய நிலப்பரப்பில் ஏகப்பட்ட பயிர்கள், தானியங்கள், மரம், செடி, கொடி, நிறைய நீர்நிலைகள், அதுக்கப்புறம் விலங்குகள், இதெல்லாம் பயங்கரமான ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு பிராமணர் ஒரு குத்ததந்தா. ஒரு சின்ன குறுநில மன்னர் மாதிரி. இப்போ இது வந்து க்ரௌன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பிராமணர்களுக்கு மன்னர்கள் வந்து கொடுத்துட்டு அவர்களை அங்கே வந்து அதுக்கு இன்சார்ஜாக நியமிச்சிருவாங்க, ஹெட்டாக. அவங்க கீழே அதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் மன்னருக்கு வந்து அவங்க வரி கட்டிடுவாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம் தான் இந்த குத்ததந்தாவோட அந்த கிராமம் கானுமாதா. அப்போ இவ்வளோ செல்வாக்கு இருக்கிற இந்த குத்ததந்தா என்ன பண்ணுறாரு, யாகம் செய்ய விரும்புகிறார். ஒரு நாள் யாகத்துக்கு அவர் ஏற்பாடு பண்ணிட்டு 700 காளைகள், 700 பொலி காளைகள். அதாவது 700 காளைகள்ங்கிறது அது வந்து அதாவது ஃபர்டிலிட்டி உள்ள, இனப்பெருக்கம் செய்யறதுக்கான திறமை உள்ள காளைகள் வந்து புல்ஸ்ன்னு சொல்கிறோம். பொலி காளைகள் புல்லக்ஸுங்கிறது வந்து அதனுடைய இனப்பெருக்கம் செய்யக்கூடிய திறனை அகற்றிட்டு வெறும் உழுவதற்கு பயன்படுத்தக்கூடிய காளைகள், அதை வந்து புல்லக். அந்த மாதிரி ஒரு 700. அப்புறம் 700 இளம் பசுக்கள். இளம் பசுக்கள் ஈஃபர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னமும் கன்றே ஈனாத ஒரு கன்னி பசுக்கள். அதில் வந்து ஒரு 700. அப்புறம் 700 வெள்ளாடுகள், 700 செம்மறியாட்டு கிடாக்கள், நல்ல பெரிய கொம்பு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிடாக்கள், ரேம்ஸ். இதை எல்லாத்தையுமே அவர் பலி கொடுக்கறதுக்கு கட்டி வச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, எல்லாத்துலேயும் 700 700ன்னா அவ்வளோ எவ்வளோ பெரிய மிகப்பெரிய பரப்பளவில் அது இருக்கும்.
அதை வெட்டுறதுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. அதுக்கு பலி பீடங்கள் செட் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒரு செட்டப் அவர் ரெடி பண்ணிட்டு புத்தர்கிட்ட போறார். ஏன் போறாரு அப்படின்னா, அந்த டைம்ல அவங்க கிராமத்துக்கு புத்தர் வந்திருக்கிறாருன்னு கேள்விப்படுறாங்க. ஒரு யாகத்தை எப்படி சிறப்பா செய்யலாம் அப்படின்னு புத்தர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்கலாம் அப்படின்ட்டு அவர் அங்க வரார். அதுதான் இந்த குத்ததந்த சுட்டா, தீகநிக்காய 5. ஓகே, இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு போகலாம். அப்போ புத்தர்கிட்ட கேட்ட உடனே புத்தர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு கதை சொல்றார். இப்போ யாகத்துக்கு குத்ததந்தா போய் சொல்றாரு, நான் இந்த மாதிரி இந்த 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 விலங்குகளில் 700 ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நான் வந்து யாகம் செய்ய போறேன், அந்த யாகத்தை பற்றி கேட்டுட்டு போகலாம், உங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு போகலாம், அதை பற்றின விளக்கம் இன்னும் எப்படி சிறப்பாக செய்யறதுன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்ட்டு வரார். புத்தர் அதுக்கு நேரடியாக பதில் சொல்லலை, இப்போ ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். முன்பு ஒரு காலத்தில் பிராமணரே, மகாவிகேதன் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப வலிமை வாய்ந்த மன்னர் அவர். நிறைய செல்வம் சொத்துக்கள்லாம் இருக்கு, வெள்ளி தங்கம் இந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய பணியாளர்கள், ஒரு பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மன்னர். அவருடைய தானிய கிடங்குல ஏகப்பட்ட தானியங்களும் பொருட்களும் பொண்ணும் பொருளும் நிரம்பி வழியக்கூடிய ஒரு செல்வந்தம் மிக்க ஒரு மன்னர் மகாவிகேதன். இந்த மன்னர் ஒரு நாள் இதே மாதிரி யாகம் செய்ய விரும்புறார். உடனே தன்னோட அரசவை ராஜகுருவை அழைச்சு யாகம் செய்யறத பத்தி பேசுறார். என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி பண்ணா நல்லது அப்படின்னு. அப்ப அந்த ராஜகுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, மன்னரா, நாட்டில் வந்து உங்கள் நாட்டில் வந்து கொள்ளை வழிப்பறி அப்படின்ற குற்றங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த நிலைமையில் நீங்கள் போய் யாகம் நடத்தினா மக்கள் வந்து உங்கள் மேலே கோவப்பட்டுருவாங்க. அதனால யாகங்களை வந்து அப்புறமா பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் இந்த குற்றங்கள் எல்லாம் நிறுத்தின பிறகு நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்கிறார். சரி, அந்த குற்றத்தை நிறுத்துறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே மன்னர் என்ன பண்ணுவார், உடனே அவங்களுடைய படையாட்கள்லாம் அனுப்பிச்சு யாரெல்லாம் குற்றம் செய்யறானோ அவன் கொண்டு வந்து தலையை வெட்டிடுவாங்க, தண்டனை கொடுத்துருவாங்க. அப்படி தண்டனைகளை கடுமையாக்கி குற்றங்களை அழிச்சிடலான்னு நினைக்காதீங்க. அப்படி செஞ்சாலாம் குற்றம் ஒழியாது. அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. ஏன்னா நீங்க வந்து குற்றவாளிகளை எவ்வளவுதான் நீங்க அழிச்சிட்டாலும் புதுசு புதுசா குற்றவாளிகள் வந்துருவாங்க. குற்றங்களை வேரோட அழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன வழி அப்படின்னா, 3 பாயிண்ட் தான் சொல்றேன். ஒன்று, உங்க ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு நல்ல விதை தானியங்களையும் அவங்களுக்கு மானியங்கள் கொடுத்து விவசாயத்தை ஊக்குவிங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, நல்ல விவசாயம் செய்யட்டும். அடுத்தது, அதே மாதிரி உங்க ராஜ்யத்துல வணிகர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து முதலீடு செய்யறதுக்கு உங்க கஜானால இருந்து பணம் எடுத்து கொடுங்க. கொடுத்துட்டு அவங்களுடைய முதலீடு செய்து அவங்க வியாபாரம் செய்யட்டும் நல்லா. அடுத்தது, அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு போதிய ஊதியமும் அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா குற்றம் ஆட்டோமேட்டிக்காக ஒழிஞ்சிரும். ஏன்னா எல்லா மக்களும் வளமோடு வாழ்வாங்க. அப்போ உங்களுக்கு குற்றங்களுக்கு புரியறதுக்கான தேவையே இருக்காது, குற்றங்கள் குறைஞ்சிரும். மக்கள் அவங்கள வீட்டை பூட்டணும்னு கூட அவசியம் இல்லை, அவங்க பாட்டு சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. மன்னரும் இதையே செய்கிறாரு. செஞ்ச உடனே குற்றங்கள்லாம் ஒழிஞ்சிடுது, நாட்டில் வளம் பெருகுது, மக்கள் மகிழ்ச்சியோட வாழ்றாங்க, குற்றங்கள்லாம் குறைஞ்சிடுது. உடனே மறுபடியும் அந்த ராஜகுருவை கூப்பிட்டு, இப்போ யாகம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ராஜகுரு சொல்றாரு, ஆமாம், இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக குற்றங்கள்லாம் குறைஞ்சிருச்சு, யாகம் செய்யறதுக்கான நேரமும் உங்களுக்கு தகுதியும் வந்துருச்சு. உடனே என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். பாயிண்ட் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் உங்க கீழே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள், அப்புறம் அமைச்சர்கள், செல்வாக்கு மிகுந்த பிராமணர்கள் உங்க ராஜ்யத்தில் இருக்கவங்க, அப்புறம் மற்றும் செல்வந்தர்கள், அதாவது செல்வந்தர்களான இல்லறத்தார்கள், இவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க தகவல் அனுப்புங்க. அனுப்பிட்டு அவங்களுடைய அனுமதியை பெறுங்க அப்படின்னு. அதாவது இது என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து மக்களுடைய அனுமதியை பெறுறதுக்கான ஒரு யோசனை. அப்போ மக்கள்னா வந்து சாமானிய மக்களுடைய அபிப்பிராயத்துக்கு மரியாதை கிடையாது. ஒரு மன்னர்கள் காலத்தில் இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குறுநில மன்னர்கள், செல்வாக்கு மிகுந்த பிராமணர்கள், அப்புறம் செல்வந்தர்கள், அமைச்சர்கள், இவங்க தான் முடிவு எடுக்கும். ஸோ இப்போ இவங்க கிட்ட வந்து தகவல் வந்துருச்சு, எல்லாரும் ஓகே யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த ஒரு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுக்குறாரு ராஜகுரு அப்படின்னா, நீங்க செய்யற யாகத்தினால ஐயோ நிறைய வீண் செலவு ஆக போதே அப்படின்னோ, அல்லது யாகம் செஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய வீண் செலவு ஆகுதே அப்படின்னோ, அல்லது செஞ்சு முடிச்ச பிறகு ஐயோ நம்ம நிறைய வீண் செலவு செஞ்சுட்டோமோ அப்படின்னு எந்த ஒரு குற்ற உணர்வும் உங்களுக்குள்ள வரக்கூடாது. இது 2வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் மக்களுடைய அனுமதி வாங்கிக்கோங்க. 2வது, உங்க மனசுப்படியும் நீங்க வந்து முழு மனதோட இதுக்கு அனுமதி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட், உங்க யாகத்துக்கு வந்து கொலை செய்யறவங்களும் வருவாங்க, கொலை செய்யாதவங்களும் வருவாங்க, பொய் பேசுறவங்க வருவாங்க, பொய் பேசாதவங்க வருவாங்க, திருடுறவங்க வருவாங்க, திருடாதவங்க வருவாங்க, ஒழுக்கமற்ற காம செயல் புரிபவர்களும் வருவாங்க, அவ்வாறு செய்யாதவர்களும் வருவாங்க, அதே மாதிரி போதைப் பொருள் எடுத்துக்கிறவனும் வருவான், எடுத்துக்காதவனும் வருவான்.
இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் தான் யாகத்துக்கு வருவாங்க. அதாவது பஞ்சசீலத்தை சொல்றாரு. இப்ப இதுல தீய செயல் செய்யறவனுடைய பலனை வந்து அவன் அனுபவிச்சுட்டு போறான். அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. அது அவன் கெட்டதை செய்யறான், அவன் கெட்டதை அனுபவிச்சுட்டு போறான். ஆனா அந்த மாதிரி தீய செயல்கள் செய்யாதவர்களுக்காக, அவர்களுடைய நலனுக்காகவும் உன்னுடைய யாகம் இருக்கணும். அவர்கள் வந்து உன்னுடைய யாகத்தை வந்து பாராட்டணும், உன்னை வாழ்த்தணும். அப்படி இருந்தாதான் இந்த யாகத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஏன்னா திருடுறவன், கொலை செய்யறவன், அவனுக்காக நம்ம அவனுடைய நலன் வேண்டியா நீங்க யாகம் செய்ய போறீங்க? இல்லை அவன் வந்து வாழ்த்துறதுனால உங்களுக்கு வந்து யாகம்? அப்போ அவருடைய நோக்கமே நல்லவங்க வந்து வாழ்த்தணும் அப்படின்னு தான் யாகம். அப்போ அந்த மாதிரி வருவாங்க இல்லையா? அப்போ அவங்க தான் உங்களை வாழ்த்தணும். அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான யாகம் இருக்கணும்னா, இந்த யாகத்துல கால்நடைகள் எதுவும் பலியிடல. அப்படிதான் நடக்குது அந்த யாகம். ஆடுகள் கொல்லப்படல, கோழிகள் கொல்லப்படல, பன்றிகள் கொல்லப்படல, எந்த உயிரினமும் கொல்லப்படல. இப்போ ஒரே நாள்ல 10,000 விலங்குகள் கொல்லப்படும்னா எத்தனை பலிபீடங்கள் இருக்கும்? அப்போ அந்த பலிபீடங்கள் அமைக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மரம் இருக்கும். அந்த மரங்களை வெட்டி கொண்டு வந்து அங்க வைக்கணும். அந்த மாதிரி எந்த மரங்களுமே இந்த யாகத்துல, மகாவிகேதனோட யாகத்துல வெட்டப்படலை. அந்த பலிபீடத்து மேல நிறைய புல் எடுத்துட்டு வந்து பரப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி எந்த புல்லு கூட வெட்டலை. ஆடு மாடு வெட்டலை, மரங்கள் வெட்டலை, புல்லு கூட வெட்டப்படலை. அப்படிப்பட்ட ஒரு யாகம் நடந்தது இந்த மகாவிகேதனுடைய யாகத்துல. இங்க கொத்தடிமைகளோ, வேலைக்காரங்களோ, பணியாளர்களோ தண்டனைக்கு பயந்து அழுது கொண்டோ கண்ணீருடனோ வேலை செய்யல. விருப்பம் உள்ளவங்க வேலை செஞ்சாங்க, விருப்பம் இல்லாதவங்க வேலை செய்யல. அதுவும் விருப்பம் உள்ளவங்க செய்யற வேலை கூட அவங்களுக்கு பிடிச்சமான வேலைகளை மட்டும்தான் செஞ்சாங்க. இங்க நெய், எண்ணெய், வெண்ணெய், தயிர், தேன் மற்றும் வெள்ளப்பாகு இது மட்டுமே யாகத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. உயிர்கள் எதுவுமே பலியிடப்படல. இந்த மாதிரியான ஒரு யாகம் தான் மகாவிகேதகன் செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல வந்து எதெல்லாம் செய்யலன்னு லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கோ இதெல்லாம் அந்த காலத்துல யாகங்கள்ல நடந்துகிட்டு இருக்கிறது சர்வசாதாரணம். அத்தனை விலங்குகள், அத்தனை மரங்கள், அத்தனை செடி கொடிகள் அங்க வெட்டப்படும். மனிதர்கள் அந்த வெட்டுறவங்க வந்து யாருன்னா, வெட்டுறவங்க எல்லாம் சாதாரண மக்கள், வேலையாட்கள். அவங்க வந்து நிர்பந்தம் பண்ணி வெட்ட சொல்லுவான். அதுலேயும் ஒரு சில பலிகளை வந்து விவரிக்கும் பொழுது அங்க வந்து வெட்டுறதுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வெட்டுற ஆட்கள் கண்ணில் தண்ணியோட வெட்டுவாங்களாம். ஏன்னா அத்தனை மாடு கத்துறது, ஆடு அழுவுறது வந்து அவங்களுக்கு தாங்காது. இருந்தாலும் மன்னர் தன்னையோ தன்னுடைய குடும்பத்தையோ தண்டிச்சிருவாரு அப்படிங்கிறதுக்காக பயந்துக்கிட்டு கண்ணில் தண்ணியோட இவங்க வந்து பயந்துக்கிட்டு இந்த பலியை கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இந்த யாகத்துல நடக்கல அப்படின்னு. ஸோ இதில் நடக்கலன்னு சொல்றதை வச்சு எதெல்லாம் நடந்திருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ என்ன நடந்தது இந்த யாகத்துல, மகாவிகேதனுடைய யாகத்துல அப்படின்னா, குறுநில மன்னர்கள், அமைச்சர்கள் மற்றும் செல்வாக்கு மிகுந்த பிராமணர்கள், செல்வந்தர்கள், அதாவது பொதுமக்களோட அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இவங்கெல்லாம் நிறைய பொண்ணும் பொருளும் பரிசாக கொண்டு வராங்க. அப்போ இந்த யாகம் நடத்துறவங்களுக்கு இவங்க வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா மன்னர் இந்த மகாவிகேதகன் என்ன பண்ணாரு, அதெல்லாம் அவர் எடுத்துக்கல. என்னுடைய கஜானாலே நிறைய இருக்கு, போதுமான அளவு, இந்தாங்க இன்னும் கொஞ்சம் நானும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து எடுத்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறாரு, அவங்க கொண்டு வந்த பொண்ணும் பொருளும் எல்லாம். இப்போ அவங்க எல்லாம் உட்காந்து என்ன யோசிக்கிறாங்க, ஐயோ மன்னருக்காக கொண்டு வந்த பரிசை நம்ம எப்படி திருப்பி எடுத்துட்டு போறது? அதனால நம்மளும் இங்கே ஒரு சின்ன சின்ன யாகம், ஒரு உபயாகம் செஞ்சிடலாம். செஞ்சுட்டு அந்த பொருளையும் இங்கே நம்மளே யாகத்துக்கு செலவு பண்ணிடலாம், மன்னரோட யாகத்தோடு சேர்ந்துன்னு சொல்லிட்டு 4 திசைகளில் இந்த 4 பேரும் பிரிஞ்சு அங்கங்கே ஒரு யாக சாலையை அமைக்கிறாங்க. அந்த யாகங்களில் கூட எந்த ஒரு உயிர் பலியும் இல்லை. நெய், எண்ணெய், வெண்ணெய், தயிர், தேன் மற்றும் வெள்ளப்பாகு மட்டுமே யாகத்துக்கு போட்டு பயன்படுத்தப்படுது. வந்திருக்கிற எல்லாருக்கும் உணவும் பரிசுகளும் அப்படியே பிரித்து கொடுத்துட்றாங்க, இவங்க கொண்டு வந்த பொண்ணும் பொருளும் எல்லாமே. இந்த மாதிரியாக ஒரு யாகம் நடந்து முடிஞ்சது அப்படின்னு அவர் சொன்ன உடனே அங்க இருக்கிற பிராமணர்கள்லாம் வந்து அந்த குத்ததந்தாவோட சேர்ந்து அந்த ஊர் பிராமணர்கள்லாம் வந்திருக்காங்க இந்த யாகத்தை பத்தி கேட்கறதுக்கு. அவங்கெல்லாம் பயங்கரமா சந்தோஷமாயிட்டாங்க. ஆஹா, அருமை, இந்த மாதிரி எல்லாம் ஒரு யாகம் இருக்கணும், எவ்வளோ நல்லா இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. குத்ததந்தா மட்டும் அமைதியா இருக்கிறார், எதுவுமே அவர் சொல்லலை. ஏன் அமைதியா இருக்கீங்க அப்படின்னா, அப்போ குத்ததந்தா சொல்றாரு, இல்ல இந்த விளக்கத்தை கேட்டு யார் தான் பாராட்டாம இருக்க முடியும்? அப்படி பாராட்டாதவன் தலை வெடிச்சிரும். நான் அதை யோசிக்கல. ஆனா எனக்கு வேற ஒரு விஷயம் தான் ரொம்ப பிரமிப்பா இருக்கு. என்ன அப்படின்னா, இப்படித்தான் ஒரு யாகம் இருக்கணும் அப்படின்னு அவர் ஒன்றும் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. அதே மாதிரி இப்படித்தான் யாகங்கள் இருக்கணும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இவங்க சொல்லியிருக்கிறாங்க, இல்லை இந்த வேதங்கள் சொல்லியிருக்கு அப்படின்னும் அவர் சொல்லலை. இப்படித்தான் ஒரு யாகம் நடந்தது அப்படின்னு தத்ரூபமா ஒரு யாகத்தை முன்வைத்து இவர் சொல்றாரு. அப்படின்னா உண்மையிலே
அந்த மாதிரி ஒரு யாகம் நடந்திருந்தா அந்த யாகத்தில் இருக்கக்கூடிய மன்னராகவோ அல்லது அவருக்கு அறிவுரை கூறிய ராஜகுருவா தான் இவர் இருந்திருக்க முடியும். அதுதான் எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இவர் நேரடியா எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லாம ஒரு சம்பவத்தை விவரிச்சு எனக்கு புரிய வச்சுட்டாரு. இது வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கு அப்படிங்கிறாரு. புத்தரும் ஆமா, அப்படி ஒரு சம்பவம் இருந்திருந்தா அதுல வந்து அந்த ராஜகுருவோட ரோல் தான் இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து ஒரு சைக்காலஜியில நம்ம பொருத்தி பார்க்கலாம். அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு விளக்கம் நம்ம கொடுக்கணும்னா ஒன்று நேரடியா இப்படி தான் இருக்கணும், இதான்ப்பா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இது நேரடியா அறிவுரை சொல்றது. இது எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும்னா ஸ்ட்ரெயிட்டாக சொல்றதுனால அது வந்து நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் எஃபெக்ட் இருக்கும். ஆனால் அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இவன் யார் சொல்றது நம்ம யார் கேட்கறதுங்கிற ஒரு புரிதலை கொடுத்துரும். அப்போ ஏன்னா இது நேரடியாக நம்ம சொல்கிறோம், அப்போ கேட்க வரவங்க அதை எடுத்துக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சரி அப்போ நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வேற யாரோ ஒருத்தர் சொன்னதா, ஒரு ஃபேமஸான ஆள் சொன்னதா நம்ம கருத்தை உள்ள சொல்லுவோம். இது வந்து பிறரை மேற்கோள் காட்டி சொல்றது, இது ஒரு வழிமுறை. ஆனால் அதுவும் நல்ல முறை தான். ஏன்னா இப்போ பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், அது அட்வான்டேஜ். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம யாரை மேற்கோள் காட்டுறோமோ அவங்க கேட்குற ஆளுக்கு வந்து பிடிச்சிருக்கணும். அவன் பிடிக்காத ஆளாக இருந்தால் கேட்க மாட்டான். அப்போ இவங்க டாக்டர் அம்பேத்கரோட புக்கை நான் இப்போ கோட் பண்ணுறேன் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் வந்து அவருடைய புத்தகத்தையும் அவருடைய அறிவையும் புரிஞ்சுக்கிட்டு அவரை மதிக்கக்கூடிய ஆள் இருந்தாருன்னா அதை ஏற்றுக்குவான். இல்லைன்னா அவன் ஏற்றுக்க மாட்டான். அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு. இப்போ மூணாவது வழிமுறை என்ன அப்படின்னா ஒரு சம்பவம், உண்மை சம்பவம் அல்லது ஒரு கதை அந்த மாதிரி சொல்லி ஏற்கனவே நடந்த விஷயத்தை அப்படியே சொல்றதன் மூலம் அதில் இருக்கிற தகவலை நம்ம வந்து விளக்கம் கொடுக்குறோம். இது வந்து ஸ்டோரி டெல்லிங் அல்லது அனாலஜி. இந்த மெத்தடு தான் புத்தர் பயன்படுத்திய மெத்தடு. அந்த மெத்தடை பார்த்து தான் இப்போ குத்ததந்தா ஆச்சரியப்படுறார். இப்போ கூட நம்ம இந்த சம்பவத்தை சொல்லும்போது இந்த யாகம் எப்படி இருக்கணும்னு உடனே மகாவிகேதகன் காலத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அது அந்த சுட்டால வந்து இன்னும் பயங்கரமாக விவரிச்சிருக்கோம். நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன். அதை படிக்க படிக்க நம்மளே அந்த யாகத்தில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அங்கே இருக்கிற ஒரு கேரக்டராக நம்ம உருவாயிடுவோம். சொல்கிறவங்க அந்த கதையில் ஒரு கேரக்டராக உருவாயிடுவாங்க. இதை சொல்லும் பொழுது அதில் இருக்கிற அந்த விஷயத்தை நம்ம எளிதாக எடுத்துக்க முடியும். இந்த மெத்தட் தான் நம்ம குழந்தைங்களுக்கு நீதி கதைகள் சொல்றது. ஒரு ஆடு வந்துச்சு, சிங்கம் அப்படி பேசுச்சு அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் என்ன காரணம், அப்படியே அந்த இடத்துல கொண்டு போயிட்டு அந்த கேரக்டர் மூலமா நம்ம அந்த விஷயத்த சொல்ற ஒரு மெத்தடாலஜி தான் இப்போ ஒரு குத்ததந்தா பார்த்து பிரமிக்கிறார். பிரமிச்சுட்டு அவர் அடுத்து கண்டினியூ பண்றார், கேள்வி கேட்கிறார். சரி, இந்த மாதிரியான இப்போ நீங்க சொன்ன மாதிரியான யாகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. இந்த மாதிரியான யாகத்தை விட அதை விட எதுவும் பெட்டரா இருக்கு? ஏன்னா இப்போ இவர்கிட்ட ஒரு வித்தியாசமான விஷயம் கேட்டுக்கிட்டோம். அப்போ இன்னும் அதை விட பெட்டரா எதுனா இருக்கா அப்படின்னு கேட்கலான்ட்டு கேட்கிறாரு. அதாவது இப்போ ஒரு யாகத்துனா இப்படி தான் செய்யணும், இதுதான் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தேன், வெண்ணெய், தயிர், இந்த மாதிரி வெள்ளைப்பாகு இதெல்லாத்தையும் எடுத்து போடணும். இந்த மாதிரி இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, நிபந்தனைகள். அப்புறம் அண்டர்டேக்கிங்ஸ், ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் அண்டர்டேக்கிங்ஸ்ன்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்தும். ஆப்ளிகேஷன்ஸ்னா இதெல்லாம் செய்யக்கூடாது, அண்டர்டேக்கிங்ஸ்னா இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படி. இந்த மாதிரியான நிபந்தனைகள் எதுவும் இல்லாம, ஆனா அதே சமயத்துல யாகத்தை விட நன்மை கொடுக்கக்கூடிய விஷயம் எதனா இருக்குதா ஈஸியா ஃபாலோ பண்றதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ புத்தர் ஆமா இருக்கு. என்ன அப்படின்னா நீங்க பற்றற்ற துறவிகளுக்கு தானம் செய்யுங்க. அதாவது சக மனிதர்களுக்கு கொடுத்து உதவுங்க, அதுவும் பர்டிகுலரா துறவிகள். ஸோ உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு அவன் வேற ஏதோ ஒரு கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துற மாதிரி ஆளா இருக்கக்கூடாது. ஸோ பற்றற்ற உண்மையிலே இந்த சமூகத்துல நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நீங்க தானம் செஞ்சீங்கன்னா அது இந்த யாகத்தை விட அனுகூலமானது அப்படின்னு புத்தர் சொல்றார். ப்ராபிஷியஸ் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற வார்த்தை. ஏன் அப்படி அது சிறந்தது அப்படின்னா அதுக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு. நீங்க இப்போ இந்த யாகத்துல, இப்போ நான் சொல்ற மாதிரியான யாகத்துல கூட நெய், எண்ணெய், வெண்ணெய், தயிர், தேன், வெள்ளைப்பாகு அப்படிங்கிற உணவுப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு வீணாகுது. அந்த உணவுப் பொருட்கள் நீங்க மக்களுக்கு கொடுக்கலாமே, பற்றற்ற துறவிகளுக்கு தானமாக கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா இது போன்ற துறவிகள் உயிர் பலி கொடுக்கும் யாகங்களுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உயிர் பலி பிடிக்காது. பிற உயிர்களை கொல்றது, துன்புறுத்துறது அது வந்து பிடிக்காது. ஸோ அப்போ அந்த மாதிரி துறவிகள் எங்கே வருவாங்கன்னா இந்த மாதிரி பலிகள் இல்லாத யாகத்துக்கு தான் வருவாங்க. ஸோ அந்த துறவிகளுக்கு இந்த யாகங்களில் உணவுப் பொருட்களை தூக்கி நெருப்பில் போட்டு எரிக்கிறதுக்கு பதிலாக அதை மனிதர்களுக்கு கொடுத்துடலாம். அப்படி நீங்கள் தானமாக கொடுக்கறது யாகத்தில் போட்டு பயன்படுத்துறதை விட சிறப்பான உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அடுத்த கேள்வி கேட்குறாரு, சரி அப்போ அந்த மாதிரியான தானத்தை விட இன்னும் பெட்டர் எதுனா இருக்குதா அப்படின்னா இருக்கு. பற்றற்ற துறவிகளுக்கு இந்த மாதிரி உணவு தானத்தை கொடுக்கறத விட
அந்த துறவிகளுடைய சங்கத்துக்கு அவங்க தங்கறதுக்கான இடத்த நீங்க கொடுத்தீங்கன்னா அது அதை விட பெட்டர் அப்படின்றார். ஸோ நீங்கள் அதை விட ரொம்ப ஒரு செல்வாக்கு மிகுந்தவராக இருக்கீங்க. உணவு மட்டும் இல்லை, அதை விட அதுக்கும் மேலே ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த துறவிகள் வந்து தங்குறதுக்கான இடத்த கொடுங்க சங்கத்துக்கு. அது தனித்தனியாக துறவிகளுக்கு வீடு கொடுங்கன்னு சொல்லலை, துறவிகளின் சங்கத்துக்கு தங்கும் இடம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சரிப்பா, அந்த சங்க தானத்தை விட சிறந்தது ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு. இப்போ இன்னும் அப்படியே அது நேரோ டவுன் ஆகுது. அடுத்தது என்ன அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க. நம்பிக்கையோட நீங்கள் நான் சொல்கிற தம்மத்தில், இந்த புத்தத்துலேயும் தம்மத்துலேயும் சங்கத்துலேயும் நீங்கள் சரணடைஞ்சிங்கன்னா அது நீங்கள் சங்கத்துக்கு கொடுக்குற தானத்தை விட ரொம்ப அனுகூலமானது. அப்போ என்ன, ட்ரிபிள் ஜெம்ஸ், புத்தம் தம்மம் சங்கம். ஸோ அந்த சங்கத்தோடு இணைந்து செயல்படுறதுக்கு சொல்கிறார். அப்படி இணைந்து எங்களை மாதிரி எங்கள் சங்கத்தில் இணைந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அது அதை விட சிறந்தது. சரி, இப்போ அதை விட சிறந்தது என்ன இருக்குன்னா இருக்கு. சங்கத்தில் சேர்றது மட்டும் இல்லை, சேர்ந்து சங்கத்தின் விதிமுறைகள் பஞ்சசீலத்தை தவறாமல பின்பற்றணும். அதுதான் ரொம்ப அனுகூலமானது. அப்படி பஞ்சசீலத்தை தவறாம பின்பற்றதை விட வேற எதுனா அனுகூலமா இருக்குன்னா இருக்கு. என்ன அப்படின்னா, பஞ்சசீலத்தை பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் தியானத்தில் திளைத்து மெடிடேஷன் தியானம் செய்து அதில் இருக்கக்கூடிய வெவ்வேறான நிலை, முதல் ஜானா, ரெண்டாம் ஜானா, மூன்றாம் ஜானா, நான்கு ஜானா, இந்த தியானத்தில் ஆழ்ந்து விழிப்புணர்வு அடைந்து ஞானம் அடைகிறது தான் பஞ்சசீலத்தை விட அனுகூலமானது. இதை விட அனுகூலமானது வேற எதுவுமே இல்லை. அதாவது என்லைட்டன் ஆகிறது, விழிப்புணர்வு அடைகிறது, எது ரைட்டு எது தப்புன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய பகுத்தறிவை வளர்த்து கொண்டு பற்றற்ற நிலையில இருக்கிறது தான் அந்த என்லைட்டன் ஸ்டேஜ், ரைட் வியூ. அந்த நிலையை அடைஞ்சிக்கிட்டிங்கன்னா அதை விட வேற எதுவுமே சிறந்த கிடையாது. அப்போ யாகம்ங்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து கடைசியில் எங்க கொண்டு வந்துட்டார் அப்படின்னா, நல்ல பகுத்தறிவோட எது நல்லது கெட்டதுங்கிறத உணர்ந்து பஞ்சசீலத்தோட கருணையோட யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காம அந்த நல்ல ஒழுக்கத்தை பின்பற்றி நல்ல ஆழ்ந்த மனக்கட்டுப்பாடை வைத்து பகுத்தறிவும் ஞானத்தையும் வளர்த்துக்கிறது எல்லா யாகத்தை விட சிறந்தது. அது இதுக்கு மேல எதுவுமே சிறந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டாந்து முடிச்சிடறார். இந்த குத்ததந்த சுட்டால ரொம்ப அருமையான ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஒன்று, ஒரு நல்ல ஆட்சியாளருடைய பண்பு எது அப்படிங்கிறத காட்டுது. இது வந்து இந்த காலத்துக்கும் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களுக்கும் பொருந்தும். தன்னுடைய ராஜ்யத்தில் தான் ஆட்சி செய்யக்கூடியது நாடு மாநிலம் எதுவாக இருந்தாலும் அங்கே குற்றங்கள் இருக்கக்கூடாது. அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் வளத்தோடு இருக்கும். அப்படின்னா நாட்டு மக்களுக்கு வளம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்யணும். அங்கே விவசாயத்தை ஊக்குவிக்கணும். அங்கே இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு வந்து முதலீடு செய்து வணிகத்தை வளர்க்கணும். அப்புறம் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு சரியான சம்பளத்தை போய் சேர்க்கணும். இப்போ இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடாதுங்கிறாரு. அதே மாதிரி விவசாயிகளுக்கு விவசாய கடன் கொடுக்கணும், மானியம் கொடுக்கணும், விவசாயிகளை ஊக்குவிக்கணும்னு சொல்கிறாரு. வணிகத்தை ஊக்குவிக்கணும், ட்ரேடு, பிஸ்னஸை ஊக்குவிக்கணும். அதனால் பிஸ்னஸ் லோன்ஸ் எல்லாம் இதுதான் ஒரு கவர்மெண்ட் இந்த மாதிரி செஞ்சிச்சுன்னா அங்கே யார் குற்றம் செய்யறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க, வெட்டியாக யாரும் இருக்க மாட்டான், அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது, பாவர்ட்டி இருக்காது. ஏழ்மையும் பசியும் இருக்கும்போது தான் குற்றங்களுக்கு அது தூண்டுதலாக இருக்குது. இதை நம்ம ஒழிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே குற்றங்கள் குறைஞ்சிரும். இதுதான் ஒரு நல்ல ஆட்சியாளரோட பண்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறது அருமையாக அந்த குத்ததந்தால சொல்லுது. இதே மாதிரி சக்கவர்த்தி சிகானந்த சுட்டாலையும் இதே ஒரு இதை புத்தர் வேற ஒரு விஷயத்துலையும் சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த குத்ததந்தா சுட்டா யாகத்தில் உயிர் பலியை வந்து கடுமையாக எதிர்க்குது. யாகத்தை விட புலன் இச்சைகளை தியாகம் செய்கிறது தான் சிறந்தது. இந்த யாகம்ங்கிறத விட தியாகம் தான். தியாகம் ஆக்சுவலாக யாகங்கிறது வந்து சாக்ரிஃபைஸ்ன்னு தான் சொல்கிறாங்க, அனிமல் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு. அனிமல் சாக்ரிஃபைஸ்னால் அது என்ன தியாகம் பண்ணுது? ஆக்சுவலாக அதுதான் உயிர் தியாகம் பண்ணுது. நம்மளா தியாகம் பண்ணுறோம்? நம்ம என்ன தியாகம் பண்ணுறோம்? அதை கூப்பிட்டு வந்து அதோட உயிரை அதை தியாகம் பண்ண வச்சுட்டு நம்ம தியாகம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம சொல்கிறோம், நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நம்ம ஒன்றும் சாக்ரிஃபைஸே பண்ணலை. அதுதான் அதோட உயிரை தியாகம் பண்ணியிருக்கு. அது எதுக்கு பண்ணணும்? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உண்மையிலே யாகம்ங்கிறது சாக்ரிஃபைஸ் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம புல நிச்சயங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதில் ப்ளஷர் கிடைக்குதுன்றதுக்காக நம்ம என்ன வேணால் செய்கிறோம்ல, அந்த ப்ளஷரை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோன்னா நம்ம அது தியாகம். இதுதான் உண்மையிலே யாகம். யாகங்கிறது சாக்ரிஃபைஸ் அப்படின்னா அந்த தியாகம். ஸோ இதை கேட்ட உடனே குத்ததந்தா புத்தருடைய போதனை கேட்டு அவரும் வந்து தம்மத்தை நான் இனிமேல் பின்பற்றுறேன், என்னை உபாசகராக ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பலி கொடுக்கறதுக்கு கட்டி வச்சிருந்த 700 ஆடுகள், 700 காளைகள், 700 இளம் பசுக்கள் எல்லாத்தையும் கட்ட விட்டுறாரு. போட்டும்,
போய் புல் மேயட்டும், தண்ணி குடிக்கட்டும், சில்லுன்னு இயற்கை காற்று அதுவும் சுவாசிக்கட்டும் அப்படிங்கிறது. ஸோ வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கு பாருங்க. அது நல்ல ஒரு சில்லுன்ற இயற்கை காற்று சுவாசிச்சு தண்ணி குடிச்சு அது பாட்டு வாழ்ந்துட்டு போகட்டுமே. அது இப்போ 700 வெட்டப்பட்டு இருக்க வேண்டிய விலங்குகளின் உயிர்களையும் குத்ததந்தா சுட்டால புத்தர் வந்து காப்பாத்திடுறார். இதுதான் அந்த குத்ததந்தா சுட்டா. இதன் பிறகு உஜ்ஜயனோட ஒரு உரையாடல். உஜ்ஜயானாங்கிறது இன்னொரு பிராமணர். அவரும் இதே கேள்வி தான் கேட்குறாரு, கௌதமரே நீங்க யாகத்தை போற்றுறீங்களான்னா புத்தர் சொல்ற, இல்ல பிராமணரே, எல்லா விதமான யாகங்களையும் நான் போற்றுறது இல்லை. உயிர் பலி கொடுக்கும் யாகங்களை நான் எப்பயுமே போற்றுறதே கிடையாது. ஏன்னா நல்ல குணமுள்ள யாரும் உயிர் பலி கொடுக்கும் யாகத்தை போற்ற மாட்டாங்க, அதுக்கு போகவும் மாட்டாங்க. இது வந்து உஜ்ஜய சுட்டா. அங்குட்டர நிக்காய 8.55 இருக்கு. அடுத்தது உதாயின் அப்படிங்கிற இன்னொரு பிராமணரோட, அதுவுமே அதே கேள்வி அதே பதில். இது வந்து உதாயின் சுட்டா அங்குட்டர நிக்காய 4.4 நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு கம்ப்ளீஷன் சேக்காக நான் சொல்லிட்டேன். இதுடன் இந்த வார தம்ம உரை நம்ம நிறைவு செய்கிறோம். ஸோ அப்போ யாகத்தில் நம்பிக்கை கொள்வது தம்மம் அல்ல. அப்படி யாராவது யாகம் செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அது தம்மத்துக்கு எதிரானது. அது குறிப்பாக உயிர் பலி கொடுக்கறதும் உணவை வீணடிக்கிறதும் யாகம்ங்கிற பேரில் இது வந்து தம்மத்துக்கு எதிரானது, பகுத்தறிவுக்கு எதிரானது, கருணைக்கு எதிரானது. அடுத்த வாரம் நம்ம அடுத்த தலைப்பு பார்க்க போகிறோம். யூகத்தை அடிப்படையாக கொண்ட நம்பிக்கை தம்மம் அல்ல. யூகம்னா ஸ்பெகுலேஷன்ஸ். மனுஷனுக்கு அந்த காலத்துலேருந்தே நிறைய கேள்விகள் வரும், இது ஏன் நடக்குது, அது ஏன் நடக்குது அப்படின்னு. அதுக்கு எல்லாத்துக்கும் அவன் ஒரு ஒரு பதில் கொடுப்பான். ஆதாரமாக கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். யூகத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டதை அதை ஒரு மதமாக எடுத்துக்கிட்டு அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்றது அது தம்மத்துக்கு எதிரானது. ஏன்னா தம்மம்ங்கிறது பகுத்தறிவை போதிக்கக்கூடியது. அதுக்கு ஆதாரம் இருக்கும். ஒன்றும் நம்மளுடைய ஐம்புலன்களால் உணரணும், இல்லைன்னா ஆறாவது புலனான மைண்டு அதை வந்து பகுத்தறிவு ரீதியாக பகுத்தாய்ந்து அது சரியாக இருக்கக்கூடும் அப்படின்னு இன்ஃபர் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். ஒன்று பர்செப்ஷன், இல்லைன்னா இன்னொன்று இன்ஃபரன்ஸ். இது ரெண்டும் தான் ஒரு அறிவியலுக்கான ஆதாரம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த மாதிரி நேரடியான ஆதாரங்கள் எதுவும் இல்லாமல் வெறும் யூகத்தின் அடிப்படையை கொண்ட ஒரு நம்பிக்கை அது வந்து தம்மமே கிடையாது. அது தம்மத்துக்கு எதிரானது. ஏன்னா இப்போவும் இந்த யூகத்தின் அடிப்படையில் நிறையா இருக்கு. ஏன்னா பெருசாக என்ன நினைக்கிறான், நான் போன ஜென்மத்தில் என்னவா இருந்தேன், அடுத்து எனக்கு என்ன நடக்க போகுது, ஜோஷியம், இதெல்லாம் யூகம். போன ஜென்மம் நான் இந்த போன ஜென்மத்தில் இந்த மாதிரி இருந்தேன், இந்த இடத்துல இருந்தேன். ஒவ்வொருத்தனும் நீ போன ஜென்மத்தில் எத்தனை 7 ஜென்மத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ என்னவா இருந்தேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சிலர் அதை வந்து சயின்ஸ்னு வேற சொல்லிக்கிறாங்க, அஸ்ட்ரோ சயின்டிஸ்ட் அப்படின்னு. இதுக்கான விளம்பரங்களும் என்ன இருக்கு, பாஸ்ட் லைஃப் அண்ட் பெண்டிங் கர்மாஸ். ஸோ நீ போன வயசுல ஜென்மத்தில் என்னென்ன பண்ண, அதனுடைய பலன் இப்போ எப்படி இருக்கு, அடுத்து என்னென்ன உனக்கு நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு யோகம். இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டதுங்கிறது யோகம். இந்த மாதிரியான யோகங்கள் இன்னமும் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சூழல்ல கண்டிப்பாக பௌத்தர்களாகிய நாம் தம்மத்துக்கு எதிரான இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து பகுத்தறிவோடவும் கருணையோடும் ஒழுக்கத்தோடையும் வாழணும் அப்படிங்கிறதான் இந்த புத்தரும் அவர் தம்மமும் டாக்டர் அம்பேத்கர் நமக்கு கொடுத்த நூலினுடைய நோக்கமும் கூட. அதுதான் நம்ம வாசிக்கிறோம் ஒவ்வொரு வாரமும். ஸோ இத்துடன் இந்த வார தம்ம உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். ஜெய் பீம், நமோ புதாய.